மாப்ள சார், பொண்ணுக்கு ஸ்ப்ரே கொடுத்து கரெக்ட் பண்ண பாக்குறீங்களா? பக்கத்துல நான் உட்காரும்போது உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல் வரணும்னு இந்த ஸ்ப்ரேவை வச்சுட்டு போறீங்களா? கமலம், நம்ம 80ஆம் கல்யாணம் நடந்தது ஒரு சந்தோஷம்னா, இப்போ அதே மேடையில் வினைக்கும் மித்ராவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, அதனாலதான் நாம 2 பேரும் ஆசைப்பட்ட விஷயம்னு நினைச்சு இந்த 80வது கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாளை எடுத்து மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ. அழைச்சிட்டு வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம் போட குட்டி மாப்பிள்ள. வாயா உட்கார். ஏய் குட்டி மாப்பிள்ள, உங்க அப்பா அம்மாவுக்கு 2வது முறையா கல்யாணம் நடக்க போகுது. அப்பா அம்மா கல்யாணத்தை அவங்க பெத்த பையனே பார்க்குற குடிப்பினை உனக்கு அந்த ஆண்டவன் கொடுத்துருக்கா. யூ சோ லக்கி. அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா இருந்தா அப்போ நானும் சந்தோஷமா இருப்பேன். கண்டிப்பா இருப்பாங்க. சின்ன குட்டி. நாழியாருது பொண்ணு அழைச்சின்னு வாங்கோ. மா, நீ போய் மித்ராவை கூட்டு வாமா, நேரம் ஆயிடுச்சு. போமா. சரிங்கப்பா, நான் கூட்டிட்டு வரேன். நான் போயிட்டு வந்துடுறேங்க. போங்க போங்க, மணப்பொண்ண நல்லா அழைச்சிட்டு வாங்க. இந்த மணமேடை டிராமா மேடையாக போது பாருங்க. மித்ரா, மித்ரா, மித்ரா. ஒருவேளை ரெஸ்ட் ரூம்ல இருப்பாளோ? நேரமாயிண்டே இருக்கு, பொண்ணு அழைச்சின்னு வாங்கோ. இல்லாத பொண்ண எப்படி ஐயரே கூட்டிட்டு வருவாங்க? அவ கதை தான் இன்னையோட முடிய போகுது. பா சொல்லுங்க. மித்ராவும் தங்கச்சி கூப்பிட போச்சு, இன்னும் வரல. போய் என்னன்னு பாத்துட்டு வா. சரிப்பா, நான் போய் பார்த்து. பா, மித்ராவை காணும்பா. டாடி, மம்மிய காணும்னு சொல்றாங்க டாடி. விக்ரம், நீ மம்மி எப்போ பார்த்த? மம்மி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது பார்த்தேன் டாடி. அதுக்கப்புறம் உங்க ரூமுக்கு வந்துட்டேன். இப்ப மம்மிய எல்லாரும் காணும்னு சொல்றாங்க. சரி, ஒன்றும் இல்லை, பயப்படாத. மம்மி இங்கே தான் எங்கே இருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டே மாப்பிள்ள, இல்லையா? நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க நான் பார்த்துட்டு சொல்றேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன வினய், மித்ராவை காணோன்னு சொல்றாங்க. உங்ககிட்ட ராத்திரி ஏதாவது சொன்னாலாப்பா? இல்லை தாத்தா, என்கிட்ட எதுவுமே சொல்ல.
டேய் மாப்ள, மித்ராவை எல்லா இடத்துலையும் தேடிட்டு எங்கேயும் காணோம். ஃபோன் பண்ணி பார்த்தா அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். என்ன சொல்ற? ஃபோன் அட்டன் பண்ணலையா? ஏப்பா வினய், வினய் நீ உட்காருப்பா. எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. தாத்தா, நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க. இங்கதான் எங்க இருப்பா. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள நான் போய் தேடி பார்த்து கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்க பயப்படாம இருங்க. வா மேம் சார், இருங்க பாட்டி. ஏப்பா நீங்களும் போய் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. என்ன கமலம், எல்லாம் கூடி வர நேரத்துல இப்படி ஆயிருச்சே. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுங்க, கண்டிப்பா வந்துருவா. நீங்க மனசை விட்டுறாதீங்க. மித்ராவோட ஃபோன் இங்க இருக்கு. எங்க போனன்னு தெரியலையே. என்னப்பா, கிடைச்சிட்டாளா? இல்ல பாட்டி, மித்ராவை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவளை எங்கேயுமே காணோம். என்னது, எங்கேயும் காணுமா? ஒருவேளை இந்த கல்யாணத்துல மித்ராவுக்கு விருப்பம் இல்லையோ? எதுவா இருந்தாலும் சொல்லி இருக்கலாமே. இப்ப எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சேப்பா. எங்க அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருக்க போதுங்க. நீங்க மனசு போட்டு அலட்டிக்காதீங்க. ஆமா தாத்தா, அப்படிலாம் நம்மள அசிங்கப்படுத்துற மாதிரி மித்ரா எதுவுமே பண்ண மாட்டா. ஏப்பா அதான் எல்லாரும் தேடி பார்த்துட்டாங்களே, ஆனா அவளைத்தான் எங்கேயும் காணுமே. இன்னும் நீ எந்த நம்பிக்கையில சொல்ற? ச்சே, எல்லாமே போச்சுப்பா. கடைசியில இப்படி ஆயிருச்சேப்பா. ஒருவேளை தாத்தா சொல்ற மாதிரி இஷ்டம் இல்லாம எங்கேயாவது போயிட்டாலோ? இல்லையே, நம்ம நேற்று நைட் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அவ சம்மந்தம் சொன்னால, அதுக்கப்புறம் அவ எங்க போயிருப்பா? என்ன பண்ணலாம்? ஐயோ, நான் இப்படி இங்க வந்தேன். மணிமேடைக்கு போக தானே ரெடியான. யாராவது இருக்கீங்களா? கதவை தரங்க. யாராவது இருக்கீங்களா? ஐயோ, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன தேடிட்டு இருப்பாங்களே. வினய் என்ன தப்பா நினைச்சிருப்பாரு. ஐயோ, நான் எவ்வளவு நேரம் இங்க இருக்கேனே தெரியலையே. ஐயோ, யாராவது வாங்கல. கதவை தரங்க. மித்ராமா, நீ என்னம்மா இங்க இருக்க? எல்லாரும் ஒன்னதான் தேடிட்டு இருக்காங்க. தெரியலக்கா, நான் இங்க எப்படி வந்தேன்னு. சரி, வா வா வா. மாப்ள, டேய் மித்ரா வரா. மித்ரா எங்கம்மா போன? ஃபோன் அடிச்சாலும் எடுக்கல. மித்ரா, என்ன மித்ரா, எங்க போன? உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் நாங்களாம் பயந்துட்டோம் தெரியுமா? இப்படி திடீர்னு காணோம்னா நாங்கெல்லாம் என்னமா நினைக்கிறது? எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல தாத்தா. திடீர்னு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா ஸ்டோர் ரூம்ல இருக்கேன். என்ன மித்ரா, எது எது சொல்லிட்டு இருக்க? வினய், கொஞ்ச நேரம் இருப்பா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. மித்ரா, நீ வந்ததே சந்தோஷம்தாம்மா. முதல்ல ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். ஐயரே, மணப்பொண்ணு வந்துருச்சு. தாலியை கொடுத்தா மாப்பிள்ளை கட்டிடுவாரு. இல்லைங்கய்யா, என்னை யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். முகூர்த்த நேரம் முடிஞ்சு போயிடுத்து. இப்ப கல்யாணம் பண்ண முடியாதுங்க ஐயா. ஐயரே, நீங்க மனசு வச்சா போதும். அவங்க ரெண்டு பேரும் இல்லைங்கய்யா, அப்படிலாம் பண்ண முடியாது. நேரம் சரியில்லைங்கய்யா. இப்போ கெட்ட நேரம் போயின்னு இருக்கு. ஐயோ, தப்பு நடந்து போச்சே. இதுக்காக நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எல்லாம் வீணா போச்சு. மித்ரா, நான் கூட
என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டியோன்னு பயந்துட்டம்மா. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோன்னு நினைச்சேன். அதை நான் வினய் கிட்ட கூட கேட்டேன். நீ வேணா கேட்டு பாருமா. ஆனா உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுமா. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. பரவாயில்ல தாத்தா, நீங்க எடுத்த முயற்சி தான் நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசார நேசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்குள்ள இருந்த கசப்புணர்வு நீங்கி நாங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். தாலிதான் கட்டளையே தவிர நாங்க புருஷன் பொண்டாட்டியா தான் இருக்கோம். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க தாத்தா. மித்ரா, நீ நல்லா இருக்கணும்மா. உன் புள்ள விக்ரம்க்கு அப்பா அம்மா பாசம் நிறைவா கிடைக்கணும். நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். பாட்டி, உங்க அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறோம். சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வாங்க. அப்பப்ப வந்து போங்க. நாங்களும் உங்களை பார்க்க அங்க வருவோம். சரி தாத்தா, ரொம்ப நன்றி. மித்ரா, வினய், நீங்க என்னதான் 2 பேரும் மாறி மாறி ஒத்துமையா இருக்கிற மாதிரி பேசினாலும் நான் போட்ட பிளான் படியே உங்க கல்யாணத்தை நிறுத்திட்டல. இது வெறும் ஆரம்பம்தான். நானும் உங்க கூட வீட்டுக்கு தான் வரப்போறேன். அங்க வந்து நான் உங்களெல்லாம் ஒழிக்காம விட மாட்டேன். வினய், உண்மையை சொல்லுங்க. நீங்க உண்மையாவே முழு மனசோட தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? என்ன பேச்சு பேசுற நீ? இதுல இருந்து நல்லா தெரியுது நீ இன்னும் திருந்தவே இல்லை. என் மனசாட்சி படி எனக்கு நான் நல்லவதான். அதனாலதான் நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் உங்க பின்னாடியே வந்திருக்கேன். நீங்க என்ன அவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை மித்ரா. நீ என்ன தேடி வந்தவன் சொல்ற. ஆனா சரியான முகூர்த்த நேரம் பார்த்து எது காணாம போன? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன சொல்றீங்க? அதான் நான் எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டேன்ல. அந்த ஸ்ப்ரே அடிச்சதும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அது அப்படி இல்லை மித்ரா. நான் சொல்லட்டுமா என்ன நடந்துச்சுன்னு? உனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. அதை வெளியில சொல்ல முடியல. தாத்தா பாட்டில அதான் நினைப்பாங்கன்னு நீயே ஒரு பிளானை போட்டு கரெக்டா முகூர்த்த நேரம் பார்த்து நீயே ஒரு டிராமா பண்ணி மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அதானே மித்ரா? அதை நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே தாத்தா பாட்டிக்கிட்ட எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்திருப்பேன்ல. அதெல்லாம் விட்டுட்டு எல்லார் முன்னாடியும் நீ நல்லவன் காட்டுறக்கா பண்ணிருக்க மித்ரா. பேசிட்டீங்களா? கற்பனைன்னு நினைச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல? இல்ல இன்னும் இருக்கா? இருந்தா சொல்லிடுங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப சாதுரியமா பேசுறதா நினைப்பா? அங்க நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். அத நீங்க நம்பலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நான் பாத்ரூம்ல இருந்து வரும்போது நீங்க தான் அந்த ஸ்ப்ரே பாட்டில அங்க வச்சுட்டு போனீங்க. அத நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க ஆசையா வாங்கி கொடுத்தீங்கன்னு தான் நான் அந்த ஸ்ப்ரேவை எடுத்து அடிச்சேன். அத அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மயக்கமே வந்துச்சு. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க என்ன மறுபடியும் ஏத்துக்கல. உங்க மனசு மாறல. அதனாலதான் சரியா நேரம் பார்த்து நான் மணமேடைக்கு வரக்கூடாதுன்னு அந்த ஸ்ப்ரே பாட்டில வச்சுட்டு போனீங்க. அதுதானே உண்மை? பண்ணதெல்லாம் நீங்க இப்போ என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா மித்ரா, நான் ரூமுக்கு வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த ஸ்ப்ரே பாட்டில நான் கொண்டு வரல மித்ரா. அந்த ஸ்ப்ரே பாட்டில் ஆல்ரெடி அங்கதான் இருந்துச்சு. நான் எடுத்து பார்த்துட்டு லேடிஸ் ஸ்ப்ரேன்னு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்படின்னா நானே அந்த ஸ்ப்ரே பாட்டில வாங்கி நானே அடிச்சுக்கிட்டேன்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்றதை நீ நம்பல. நீ சொல்றத மட்டும் நான் ஏன் நம்பணும்? என்னவோ பண்ணு. ஐயோ, இது எல்லாத்துக்கும் காரணம் வாழ்க்கையில உன்னால எந்த நேரத்துல பார்த்து தொலைச்சனும் அப்பல இருந்து இப்போ வரைக்கும் வெறும் ஆர்குமெண்டா தான் போயிட்டு இருக்கு. ஒரு சந்தோஷமான நாள் சொல்லணும்னா எண்ணி பார்த்தா ஒரு நாள் சில நிமிஷம் கூட இல்ல.
நம்ம கையில இருக்கும்போது ஒரு பொருளோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும். நான் இல்லாதப்ப தேடி வந்தீங்க. நான் நெருங்கி வந்தா நீங்க விலகி தூரமா போறீங்க. இப்ப கூட நான் தான் உங்களை தேடி வந்திருக்கேன். உங்க மனச புரிஞ்சுக்கிட்டு என் தப்ப உணர்ந்து வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நானே எப்படி மயக்கம் போட்டு விழுவேன்? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க வினய். ஒத்துக்கிறேன், நான் யோசிக்கலதான். 6 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் மித்ரா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஜாதகம் எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. கல்யாணம் பண்ணும்போது 10 பொருத்தம் இருக்கான்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாமளா எதுவுமே பார்க்கலையே. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதானே எனக்கு தோணுது மித்ரா. ஆமாங்க, நான் உங்களுக்கு பொருத்தம் இல்லாதவதான். ஆனா இப்போ ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. மனசு ரெண்டும் ஒத்து போச்சுன்னா எந்த பொருத்தமும் தேவையில்லை. நான் உங்களை மனசார ஏத்துக்கிட்டு தான் உங்க பின்னாடி வந்தேன். வந்தது தப்புன்னு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. நீங்க உங்க வழிய பாருங்க. என்ன பிடிக்கலன்னா விட்டுருங்க. எங்கேயோ போய் எப்படியோ பொழைச்சுக்கிறேன். அப்பா, மித்ராவை காணும்பா. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல தாத்தா. திடீர்னு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா ஸ்டோர் ரூம்ல இருக்கேன். மாப்ள, என்னடா அமைதியா வர? சொல்லுங்க அங்கிள். ஒன்றும் இல்லடா, நீ அமைதியாவே வா. அதான் உடம்புக்கு நல்லது, மனசுக்கும் நல்லது. முடிஞ்ச நடந்ததெல்லாம் அப்படியே நினச்சிட்டே வா. என்ன நடந்துச்சு அங்கிள்? நான் நடந்தேன், நீ நடந்த, உங்கள் அப்பா நடந்தான். விட்றா, நீ ஜன்னல் வழியில் அப்படியே பப்பரப்பன்னு பராக் பார்த்துட்டு வா. இவ்வளோ நேரம் நான் அங்கே தானே பார்த்துட்டு இருந்தேன். ஒருவேளை மித்ரா சொன்னதுதான் உண்மையா இருக்குமா? அந்த ஸ்ப்ரேல யாராவது மயக்க மருந்து கலந்து வச்சிருப்பாங்களோ? அவசரப்பட்டு நாம தான் மித்ராவை சந்தேகப்பட்டோம்னு நினைக்கிறேன். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்க. விசாரிச்சு தான் பார்ப்போம். என்ன மாப்ள, நீ அமைதியா வர? மௌன விரதமா என்ன? என்ன பேச சொல்ற? எது பேசினாலும் தான் நம்பிக்கை வர மாட்டேங்குது. தும்பிக்கை வர நம்பிக்கை வர மாட்டேங்குதா? யாருக்கு? உனக்கு தான். நான் சொல்றது எப்பயாவது நம்புறியா நீ? நான்லாம் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். நம்பினதுனால தான் இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் கூடவே இருக்கேன். ஒருத்தங்க மட்டும் நம்பி யூஸே இல்லை மாமா. யோ, நான் என்னையா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னையா சொல்லிட்டு இருக்க? மண்டில் ஏதாவது இருக்கா உனக்கு? இருக்கா, நிறைய முடி இருக்கு. கட்டிங் பண்ற டைமே இல்லை. முறைக்காத, நான் எதுவும் பேசல, நீங்களே பேசிக்கோங்க. சந்தேகங்கிறது ஒரு வியாதி. அது வந்துட்டா வந்தவங்களுக்கும் பிரச்சனை, கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. சரி, கொஞ்சம் சும்மா இருங்க. ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் மாறி மாறி பழி போட்டுக்கிட்டு இப்படி பழி சொல்றதுக்கு பதில் கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதி யோசிங்க. நடந்தது எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. யோசிச்சாதான் தெளிவான விடை கிடைக்கும். மனசு எப்பவுமே உண்மையை தான் நம்ம கிட்ட சொல்லும். ஆனா புத்தி வெளியில சொல்லும் போது அது நாடகம் போடும். அந்த நாடகம் தான் வினை. ஐயோ, நாகக்கா.
யாருமா போன்ல? அது அது வந்து ஏன் பேசாம கட் பண்ணிட்டீங்க? பேச வேண்டியதானே? அது வந்து கடன்காரன் தாம்மா ஃபோன் பண்றான். அதனால தாம்மா எடுக்கல. கடன்காரனா? நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களா என்ன? உங்களை தாங்க. உங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்குலாம் ஆள் இருக்காங்களா? ஆமா, கடன் கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்காங்கன்னா அப்புறம் யாருமே இல்லைன்னு சொல்றீங்க? அது கொஞ்ச நாள் கோவில்ல தங்கியிருந்தேன்ல, அங்கதான் பழக்கம். அடுத்த முறை பாக்குறப்போ கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் ஃபோன் பண்றாங்க.